திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் அதிகரித்து வருகிற விபத்துக்களை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்தியா முழுவதும் கடந்த 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 27,000 பேர் விபத்துக்களில் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பது வேதனையான ஒரு செய்தி. அதிலும் இந்தியா முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏற்பட்டிருக்கிற விபத்துகளில் முதலிடத்தில் தமிழகம் இருப்பதாக கூறப்படுகிறது. 2122 விபத்துக்கள் தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட விபத்துகளில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, வாகனங்கள் மீது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்பட, கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த நாளிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சார்பூர் மாவட்டத்தில் உள்ள அங்குள்ள மிகப்பெரிய பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற திராமண்ட் ஹஞ்ச் பள்ளத்தாக்கிலிருந்து லசோடா நோக்கி விரைந்த பேருந்து அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி மிகப்பெரிய விபத்து உண்டாகி 11 பேர் குழந்தைகள் உட்பட உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட விபத்துக்களிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும். இது நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய விபத்தாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த விபத்துக்களில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, விபத்துக்களை தடுப்பதற்கு இன்னும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையை அரசாங்கம் எடுப்பதற்கும் மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகிற விபத்துக்களால் உண்டான மரணங்களை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இந்தியாவில் கடந்த 2025 முதல் 6 மாதங்களில் மட்டும் 27,000 பேர் விபத்துக்களில் மரணித்திருப்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் பயணிக்கிற எல்லா வாகனங்களையும் உங்கள் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற எல்லா பொல்லாத சாத்தானுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குறிப்பாக தமிழகம் இதில் முதலிடத்தில் இருக்கிறதை எண்ணி ஆண்டவரை பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏற்படுகிற விபத்துக்களில் இருந்து ஆண்டவரை வாகனங்கள் தடுக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களுடைய போக்குவரத்து துறை அதிக உத்வேகத்துடன் செயல்பட்டு இதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஜெபிக்கிறோம். குண்டும் குழியுமான சாலைகள் சீர் செய்யப்பட ஜெபிக்கிறோம். வாகன விதிகளை மதித்து வாகனம் ஓட்டுபவர்கள் நடத்துவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனத்தை ஓட்டுபவர்கள் ஓட்டும் பொழுது அதிவேகத்துடன் செல்லாதபடிக்கு, மதுபானம் இன்னமும் போதை வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு செல்லாதபடிக்கு ஆண்டவரே விவேகத்துடன் தேவையான அளவு வேகத்தோடு மாத்திரமே பயணிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்ன வார்த்தையின்படி வாகனங்களிலே பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் வாகனங்களை இயேசுவின் இரத்தத்துக்குள்ள போட்டு ஜெபிக்கிறோம். ஆக்சிடென்ட்டை உண்டு பண்ண போராடுகிற பொல்லாத ஆண்டவரை, எல்லா சாத்தானுடைய தந்திரங்களை இரத்தம் சிந்தரை உண்டு பண்ண போராடுகிற எல்லா மிருகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.